கன்வாரியாஸ் அதாவது சிவபக்தர்கள். ஏற்கனவே நம்ம ஊபியில வந்து முசாபர் நகர் முஸ்லிம்கள் ஏரியாக்கள்ல போறப்போ அவர்களுக்கு எந்த அளவு பாதுகாப்பு வேணும், அவர்கள் ரொம்ப புனிதமானவர்கள், அவர்கள் வந்து ஒரு மதுவோ அல்லது இறைச்சியோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ரெண்டாவது முஸ்லிம்களுக்கு அதிகமான வியாபாரம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்களுடைய பெயர்கள் எல்லாம் வந்து பெரிய பலகைகளை எழுதி ஒட்டணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு யோகி ஆதித்யநாத். எந்த அளவு நல்ல மனசு பாத்தீங்களா? ஓகே, அது அவர் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். இப்ப வந்து அவர்களுடைய நடவடிக்கைகளை பாருங்க. ஊபியில ஒரு இடத்துல போலீஸ் வாகனத்தை போலீஸோட கண்காணிப்புல இருக்கிறப்பயே அடிச்சு நொறுக்குறாங்க. அந்த போலீஸ் மேல உள்ள ஒரு கோபத்தை எந்த அளவு காட்டணுமோ அந்த அளவு காட்டுறாங்க. ஆனா சட்டம் எதுவுமே செய்யல. காரணம், அவர்கள் இந்துக்கள், அவர்கள் சிவபக்தர்கள், அதனால அவர்களை ஒண்ணும் செய்யாதீங்க. பாத்தீங்களா? அந்த வீடியோவை பாருங்க. சரி, அடுத்து பாருங்க. ராஜஸ்தான் ஜின்ஜுனு, இதே கன்வாரியா சிவபக்தர்கள் வந்து பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு குளத்துல போயிட்டு அங்க போய் நீராடி இருக்கிறாங்க இரவு நேரத்துல. அது வந்து போலீஸ் அங்கிருந்து வந்து அவர்களை வந்து அப்புறப்படுத்துறாங்க. ஆனா இவர்கள் எந்த ஒரு பேச்சுக்கும் அவர்கள் செவி சாய்க்கிறதா இல்லை. அவர்கள் இருக்கிறாங்க, போலீஸையும் எதிர்த்து அடிக்க வராங்க. ஆனா போலீஸ் விடல, நல்லா லத்தி சார்ஜ் பண்ணி அத்தனை பேரையும் வெளியாக்கி இருக்கிறாங்க. அந்த வேகத்துல என்ன பண்றாங்கன்னாக்க பக்கத்துல இருந்த அத்தனை ஷாப்பு, அது இந்துக்கள் முஸ்லிம்கள் அதெல்லாம் பார்க்கல, யார் யாரோட கடைகள்லாம் கண்ணில் தென்பட்டுச்சு அத்தனை அடிச்சு நொறுக்கி ஒரு வழி பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு உண்மையான சிவபக்தராக இருந்தா இந்த மாதிரியான கலவரங்கள்ல ஈடுபடுவார்களா? அவர்கள் இந்த மாதிரி கலவரத்தில் ஈடுபடுறதுக்கு காரணம் யாரு தெரியுங்களா? யோகி ஆதித்யநாத் தான். அவர்களுக்கு சட்டம் வேலையை செய்யும், தனது கடமையை செய்யும் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் இருந்துச்சுனாக்க அவங்க தான் சட்டத்தை மதிப்பாங்க. ஆனா அவர்கள் தான் தேவலோகத்திலிருந்து பூச்சி வந்தது மாதிரி இவர் வந்து ஒரு பிரபகண்டா பண்ணி முஸ்லிம்கள் வந்து தங்களுடைய கடைகள் எல்லாம் மூடணும், அந்த ஊர்வலம் வரக்கூடிய டயத்துல எதுவும் ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படி எப்படின்னு என்னென்னலாம் பந்தா பண்ணாரோ அதுக்கு நேர்மாற்றமா இப்ப நடக்குது பாருங்க. சிவபக்தர்கள் கன்வாரியாஸ் யாருங்கிறது இப்ப தெரியுது நமக்கு. அடுத்தால பாருங்க, இதே கன்வாரியாஸ் வந்து ரிக்ஷா டிரைவர் மொஹித்தை கண்மூடித்தனமாக அடித்ததில் 5 நாட்களுக்கு பிறகு அவர் மருத்துவமனையில் இறந்திருக்கிறார். அவன் உழைக்கிறவங்க, ரிக்ஷா ஓட்டி ஒரு ரிக்ஷா டிரைவர் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும்? இன்னைக்கு அந்த ஆளை அடிச்சு, அவர் ஹிந்து தான், அது அடிச்சு கொண்டு இருக்கிறீங்க. இப்ப அவர் குடும்பத்துக்கு யார் வந்து பதில் சொல்றது? இவர் வேணா கொடுக்கலாம், ஒரு 5 லட்சம் கொடுக்கலாம். அந்த 5 லட்சம் எந்த மூளைக்கு? வாழ்நாள் ஃபுல்லா ஒருத்தன் வந்து குடும்பத்துக்கு தலைவனா இருந்து அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு பாங்கு இருக்குது, அது வேற. நீ வந்து 5 லட்சத்தை கொடுத்துட்டு நீ கடமை முடிஞ்சுன்னு பண்ணாக்க இது மாதிரி கொலைகள்ல நடக்கிறதுக்கு காரணம் யாரு? யோகி ஆதித்யநாத்தும் மோடியும் இது மாதிரி சிவபக்தர்களுக்கு தேவையில்லாத பந்தா பண்ணி அவர்களுக்கு தேவையில்லாம முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை ஏதோ தேவலோகத்துக்கு மாதிரி ஒரு போட்டோவை காமிச்சு அவர்களை உசுப்பேத்தி விட்டீங்க. அதனால்தான் அவர்கள் வந்து இந்த அளவு திமிரா நடக்கிறதுக்கு காரணம். இப்ப நம்ம பார்த்தோம், அதாவது அந்த குளத்துல நடந்த பிரச்சனை, இங்க போலீஸ் வாகனத்தை அடிச்சு நொறுக்கினது, மொஹித் டிரைவர், அதாவது ரிக்ஷா டிரைவர் மொஹித்தை வந்து அடிச்சே கொன்னது, இப்படி இந்த மாதிரியான செயல்கள் தான் இந்து மதம் போதிக்குதா? இதுதான் அவர்களுடைய யாத்திரை என்று பலனாது. அதாவது உண்மையான பக்தி உள்ளவனுக்கு வந்து மற்றவர்களை வந்து இம்சிக்கணும்னு நினைக்கவே மாட்டான். உண்மையான இறை பக்தி உள்ளவன்
இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்யவும் மாட்டான், தீங்கு செய்ய நினைக்கவும் மாட்டான். ஆனா அவர்கள் பாருங்க மனசுக்குள்ள எவ்வளவு ஆக்ரோஷம், எவ்வளவு வெறி இருக்குது. எந்த அளவு போட்டு அதாவது போலீஸ் வாகனத்தை இந்த அளவு போட்டு அடிக்கிறான்னாக்க அவன் மனசுல என்ன ஒரு மனசுல ஓட்டம், என்ன ஓட்டங்கள் என்ன இருக்குதுன்னு பாத்துங்க. இந்த பக்தியானது அவனுடைய மனசை பண்படுத்தல. பண்படுத்தாத பக்தி எதுக்கு, என்ன பேருக்கு அதுக்கு அவன் ஒரு நாத்தியனாக இருந்துட்டு போலாம். ஒரு பக்திங்கிறது, இறை பக்திங்கிறது அவனை நல்வழிப்படுத்தணும், நேர்வழிப்படுத்தணும், சக மனிதனை மதிக்கணும், சக மனிதர்களுக்கு எந்த ஒரு தன்னால எந்த ஒரு இடைஞ்சல வராம பாத்துக்கணும். அப்படிப்பட்டவன் தானே ஒரு உண்மையான இறை பக்தனா இருக்க முடியும். இப்படி போற இடத்துல எல்லாம் மற்றவர்களுக்கு சிரமம் கொடுத்து மற்றவர்கள வைத்தறிச்சல கொட்டிக்கிறவனுக்கு எங்க இருந்து நமக்கு இறை பக்தி கிடைக்கும், இறைவனுடைய ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், இறைவனுடைய அன்பு கிடைக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஹஜ்ஜு புனித பயணம் தான் போறாங்க. 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டே போகுது. எங்கேயாவது யாருக்காவது எந்த இடைஞ்சலாவது பண்றாங்களா? அதாவது ஆக்சிடென்ட் ஆகுறது, இல்ல வெயில் கொடுமையினால ஒரு சிலர் இறந்து போறாங்க, அது வேற விஷயம். அது இயற்கையா நடக்கக்கூடியது. செயற்கையா அந்த ஹாஜிகள் எந்த மனிதர்களுக்காவது தீங்கு விளைவிக்கிறாங்களா? அந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்குறாங்களா? ஏன்னா உள்ளுக்குள்ள இருந்து அந்த பக்தி வருது. அதனால அந்த அந்த பணிவு அவர்களுக்கு வருது. எவனுக்கு இறை பக்தி அதிகமாகிட்ட போதோ அவனுக்கு பணிவு, பயம், தன்னடக்கம் எல்லாமே வந்துடும். தற்பெருமனை இருக்காது, தாங்குற அகந்த இருக்காது, நெஞ்சு நுஞ்சிக்கிட்டா நடக்க மாட்டான், மனிதர்களை யாரும் மதிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான், மனிதர்கள் என்னை விட கீழானவன் அவன் நினைக்க மாட்டான், மனிதர்கள் எல்லாரும் சமம்னு நினைப்பான். அப்படிப்பட்டவன் தான் உண்மையான இறை பக்தன், உண்மையான சிவபக்தன், உண்மையான ஒரு முஸ்லீம், உண்மையான ஒரு ஹிந்து. அதுதான் நம்ம இப்ப சொல்ல வருது.